லோக்சபா இடங்கள் 543 850 உயர்கிறது. வரைவு மசோதாவை வெளியிட்டது மத்திய அரசு. நாட்டுல மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய நடவடிக்கையோட ஒரு பகுதியா லோக்சபா மொத்த இடங்களோட எண்ணிக்கைய 543 இருந்து 850 உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு. இதுக்கான வரைவு மசோதா எல்லா எம்பிக்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. பார்லி அப்புறம் மாநில சட்டசபைகள்ல மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க 2023 செப்டம்பர்ல மத்திய பாஜக அரசு சட்டம் இயற்றுச்சு. இருந்தாலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தொகுதி மறுவரையறை முடிஞ்ச பின்னாடி இது அமலுக்கு வரும். தற்போதைய நிலவரப்படி 2027ல தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவடையும். அதனால 2029 லோக்சபா தேர்தலுக்குள்ள இதை அமல்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதுல விரைந்து செயல்பட முடிவெடுத்த மத்திய அரசு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்த போகுது. இந்த சட்டத்துல சில திருத்தங்களையும் கொண்டு வர போகுது. இதுக்காக இப்பத்துல இருந்து 18ஆம் தேதி வரைக்கும் பார்லி சிறப்பு கூட்டத்தொடர் நடக்குது. இந்த சட்ட திருத்தத்துக்கு ஆதரவு வழங்கும்படி லோக்சபா, ராஜ்யசபா கட்சி தலைவர்களுக்கு சமீபத்துல பிரதமர் மோடி கடிதம் எழுதினாரு. சிறப்பு கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்த வரைவு மசோதாவை அனைத்து எம்பிக்களுக்கும் மத்திய அரசு அனுப்பியிருக்கு. அதுபடி மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய முக்கிய நடவடிக்கையா லோக்சபா மொத்த இடங்களோட எண்ணிக்கை தற்போதைய 543 இருந்து 850 அதிகரிக்கப்பட இருக்கு. இதுல மாநிலங்களுக்கு 815, யூனியன் பிரதேசங்களுக்கு 35 இடங்கள் ஒதுக்கப்படும். இதுல 273 இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும். பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகளை தீர்மானிக்க ஒரு புதிய தொகுதி மறுவரையறை கமிஷன் அமைக்கப்படும். இந்த மாற்றங்கள் 2029 லோக்சபா தேர்தல்ல இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மக்கள் தொகையை சிறப்பா கட்டுப்படுத்திய தமிழகம், கேரளா மாதிரியான மாநிலங்கள் தொகுதி மறுவரையால தங்களோட பிரதிநிதித்துவத்தை இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விகிதாச்சார அடிப்படையில இடங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இடஒதுக்கீட்டை உடனடியா அமல்படுத்த ஏதுவா தொகுதி மறுவரையறை மசோதா 2026 மத்திய அரசு கொண்டு வருது. அது மட்டும் இல்லாம அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா உட்பட 3 மசோதாக்களை சிறப்பு கூட்டத்தொடர்ல நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு. ஆனா இதுக்கு காங்கிரஸ், திமுக மாதிரியான எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. மகளிர் இடஒதுக்கீடு பத்தி நாட்டோட பெண்களுக்கு பிரதமர் மோடி எழுதின கடிதம். பெண்கள் பல்வேறு துறைகள்ல சிறந்து விளங்கி வராங்க. கொள்கை வகுத்தல், முடிவெடுத்தல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க தீவிரமா பங்கெடுத்துக்கிட்டா வளர்ந்த பாரதம் அப்படிங்கிற இலக்க நோக்குன நம்மளோட பயணம் மேலும் வலுப்பெறும். மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்துல திருத்தம் மேற்கொள்றது இப்போ அவசியமும் அவசர தேவையாவும் இருக்கு. இதை நிறைவேற்றினா 2029 லோக்சபா அப்புறம் பல மாநில சட்டசபை தேர்தல்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீடு முழுமையா செயல்படுத்தப்பட்டு நடத்தப்பட்டா நம்ம ஜனநாயகம் மேலும் வலுவானதா திகழும். பார்லி சிறப்பு அமர்வு வெற்றிகரமா அமையவும் அரசியல் அமைப்பு திருத்த மசோதா நிறைவேற்றப்படவும் நம்ம நாட்டுல வாழக்கூடிய கோடிக்கணக்கான பெண்களோட ஆசைய கேட்கிறேன். இதுல பங்கேற்கக்கூடிய உங்களோட தொகுதி எம்பிக்கு நீங்க கடிதம் எழுதி அவங்கள ஊக்கப்படுத்துங்க. மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்துல முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்ட 2029 லோக்சபா தேர்தல்ல இருந்து இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும். இதுக்காகவே சிறப்பு கூட்டத்தொடர் நடக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு.